ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم قل إن كنتم تحبون الله فاتبعوني يحببكم الله ويغفر لكم ذنوبكم والله غفور رحيم. صدق الله العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم لا يؤمن أحدكم حتى أكون أحب إلي من والده وولده والناس أجمعين أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அறிஞர் பெருமக்களே, ஷைഖுனா அவர்களே, உங்கள் அனைவருக்கும் ஆரம்பமாக எனது சலாமினை காணிக்கையாக தெரிவித்துக் கொண்டு ஒரு சில வார்த்தைகளோடு நிறைவு செய்ய அல்லாஹ் எனக்கு தௌஃபீகை தந்தருள்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வுடைய அளப்பெரும் கிருபையால் தங்களுக்கு முன்னால் அல்லாஹ் அமரச் செய்த அந்த இறைவனுக்கு அனைத்து புகழும். உங்கள் எல்லோருக்குமே தெரியும், நான் இந்த நிகழ்விலே கலந்து கொள்ள வேண்டும் என்று நான் ஆசைப்படவில்லை. ஆனால் உங்களை எல்லாம் சந்தித்து எனக்காக துஆ செய்த சீதேவியான நல்ல உள்ளங்களுக்கு நன்றி சொல்வதற்குண்டான ஒரு வாய்ப்பாக கருதி ஹசரத் அவர்கள் சொன்ன பொழுது சரி அல்ஹம்துலில்லாஹ் என்று இதை ஏற்றுக்கொண்டேன். உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய இதயம் கனிந்த துஆவினை எனக்காக செய்த உங்களுடைய அந்த துஆவிற்கு பரிகாரமாக என்னால் எதுவும் செய்ய இயலாது. இருப்பினும் நன்றி என்ற அடிப்படையில் உங்களுக்காக நான் துஆ செய்கின்றேன். இந்த ஊர் மக்களுக்காக, எனது மஹல்லா மக்களுக்காக துஆ செய்து கொண்டிருக்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். நோயாளியினுடைய துஆ எந்த விதமான தங்கு தடையுமின்றி இறைவனால் அங்கீகரிக்கப்படுகின்றன என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் இந்த நோயிற்று இருக்கக்கூடிய என்னுடைய துஆவும் இறைவனால் அங்கீகரிக்கப்படும். அந்த அங்கீகாரம் முழுமையாக இந்த ஊர் மக்களுக்கு, எல்லா மஹல்லா மக்களுக்கும் என்னுடைய துஆவிலே கலந்து கொண்ட அனைத்து மக்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்பதாகவும் நான் ஆசைப்பட்டு இறைவனிடத்திலே இறைஞ்சிக் கொள்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். ஜஸாக்குமுல்லாஹ் கைரன் ஃபித்தாரைன். அல்லாஹு ஜல்ல ஷானு வ தஆலா உங்களுக்கு அனைத்து விதமான நலவுகளையும் இரு உலகிலும் வழங்கி அருள் புரிவானாக என்று இந்த நல்ல நேரத்திலே துஆ செய்து தலைமை ஏற்க வேண்டும் என்பது என்னுடைய ஆசை அல்ல என்பதை ஆரம்பத்திலேயே குறிப்பிட்டேன். ஷைഖுனா அவர்கள் நான் நலமில்லாத சந்தர்ப்பத்திலே பல தடவைகள் 6 மாத காலத்தில் அநேகமாக ஒரு 6-7 தடவைகள் வந்து நேரிலே சந்தித்து எனக்காக துஆ செய்திருப்பார்கள். தனிமையிலும் துஆ செய்திருப்பார்கள். அவர்களை நான் நேரில் சந்திக்க வேண்டும். நம்முடைய சாதாரணமான ஒரு மனிதனுடைய இல்லத்திற்கு அவர்கள் வந்து நோய் விசாரித்ததை நாமும் அவர்களுக்கு நன்றி பாராட்ட வேண்டும் என்ற அடிப்படையிலே இந்த நிகழ்வுக்கு நான் ஏற்றுக்கொண்டேன். சென்ற வெள்ளிக்கிழமை என்னுடைய மஹல்லாவிலும் பேச வேண்டும் என்பதாக ஒரு ஆசை ஏற்பட்டு நான் ஜும்மாவுடைய பயான் நிகழ்த்தினேன். அல்ஹம்துலில்லாஹ். என்னுடைய மஹல்லா மக்களும் மிகப்பெரிய உதவிகளை எனக்கு எல்லா வகையிலும் செய்திருக்கின்றார்கள் என்பதையும் நான் இந்த நேரத்திலே கூறிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன்.
மேற்கொண்டும் அவர்கள் என்னுடைய ஆரோக்கியத்திற்கு என்ன தேவையோ அதை செய்கின்றோம், நீங்கள் ஒத்துழைக்க வேண்டும் என்பதாக கூறிக்கொண்டிருக்கின்றார்கள். அல்ஹம்துலில்லாஹ், அந்த மக்களுக்கு எல்லா தேவைகளையும் நிறைவு செய்து வைப்பானாக அல்லாஹ் என்று துஆ செய்து, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பிரியம் வைக்காத எந்த மனிதனும் இறைவனுடைய அன்பை பெற முடியாது என்பதை நாம் மனதில் கொள்ள வேண்டும். இன்னைக்கு யார் யாரோ என்னென்னமோ பேசுறாங்க, யார் என்ன பேசினாலும் சரி, பெருமானாரை பிரியம் வைக்காமல் அல்லாஹுடைய பிரியத்தை எந்த மனிதனாலும் அடைந்து கொள்ள முடியாது. இதுதான் நிதர்சனமான உண்மை. அல்லாஹுடைய பிரியத்தை மட்டும் வைத்து இறைவனுடைய கருணையை எந்த மனிதனும் எதிர்பார்க்க முடியாது. திருமறை அதற்கு சான்றளிக்கின்றது. குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ ஃபத்தபிஊனி யுஹ்பிபுகுமுல்லாஹ். அல்லாஹ் நம்மை விருப்பப்பட வேண்டும், நம்மை பிரியப்பட வேண்டும், அல்லாஹுடைய அருள் நமக்கு கிடைக்க வேண்டும், அல்லாஹுடைய நிஅமத்து கிடைக்க வேண்டும், அல்லாஹுடைய பரக்கத்து கிடைக்க வேண்டும் என்று ஒரு மனிதன் விரும்பினால் பெருமானாரை விருப்பப்பட்டு வெறுப்பின்றி அவர்களை பிரியம் வைத்தால் மட்டுமே தான் இறைவனுடைய பேரருள் நம்மை நோக்கி வரும், இறைவன் நம்மை பிரியப்படுவான். அப்படி பிரியப்படுறதுனால என்ன கிடைக்கும்? மனிதர்களுக்கு உலகிலும் சரி மறு உலகிலும் சரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பிரியப்படுவதால் அல்லாஹுடைய பிரியம் நம்மை நோக்கி வரும். அல்லாஹ் நம்முடைய எல்லா நிலைகளையும் அவனுடைய அருள் கொண்டு நம்மை என்ன சூழ்ந்து கொள்வான். அப்படி அந்த சூழ்ந்ததின் பின்பாக வேறு என்ன? அல்லாஹ் என்ன சொல்றான்? நீ ரசூலை பிரியப்பட்டுட்டியா, நீ ரசூல் அன்பு வச்சிட்டியா, ரசூலுடைய நடைமுறைகளை உன்னுடைய நடைமுறைகளாக எடுத்துக்கொண்டாயா, ரசூல் தடுத்ததை விட்டும் நீ விலகி கொண்டாயா, ரசூல் ஏவியதை விட்டும் நீ முழுமையாக அந்த ஏவியவைகளை நடைமுறைப்படுத்தி கொண்டாயா? அப்படி என்று சொன்னால் நான் உன்னை பிரியப்படுகின்றேன். அதோடு மட்டுமல்ல, உன்னுடைய பாவங்களை மன்னிக்கின்றேன். உங்களுடைய பாவத்தை நான் முழுசா மன்னிச்சறேன். எதனால? ரசூலை பிரியம் வைத்ததால், ரசூலுடைய நடைமுறைகளை நீ நடைமுறைப்படுத்தியதால். ரசூலுடைய நடைமுறைதான் நமக்கு இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் நேர்வழி காட்டும் என்று நீ எண்ணியதால், ரசூலை நீ பின்பற்றியதால் உன்னுடைய பாவம் மன்னிக்கப்படுகின்றன. அல்லாஹ் எப்படிப்பட்டவன் தெரியுமா? நம்மளை மன்னிப்பானா? மன்னிப்பான். எப்ப? ரசூலை பிரியப்பட்டாலே மன்னிப்பு கிடைச்சிடும். ரசூலை நீ பிரியம் வைத்து விட்டால் நிச்சயமாக நமக்கு மன்னிப்புண்டு, அதில் மாற்றம் இல்லை. ரசூலை பிரியம் வைத்து விட்டால் ரசூலுடைய ஷஃபாத் நமக்குண்டு. ரசூலை பிரியம் வைத்து விட்டால் லிவாவுல் ஹம்து என்ற அந்த கொடியின் நிழலுக்கு கீழ் நமக்கு இடம் உண்டு. அல்லாஹுடைய அரிசுக்கு கீழ் இடம் உண்டு. ஹவுலுல் கௌசரை பருகக்கூடிய பாக்கியம் நமக்குண்டு. யாருடைய கையால்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கரங்களால். காரணம், அவர்களை பிரியம் வைத்ததால். அவர்களை பிரியம் வைத்ததால் அல்லாஹ் நம்மை பிரியப்பட்டு விட்டால் அவன் என்ன செஞ்சிருவோம்? ஷஃபாத் எல்லாம் கிடைச்சி சொர்க்கத்திற்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு செல்லக்கூடிய பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா நமக்கு வழங்கிடுவான் என்பதற்கு மிகப்பெரிய சான்றுகளை நாம் தேடி செல்ல வேண்டிய அவசியமே இல்லை. உலகாதாயத்திற்காக யாரையெல்லாமோ தலைவர்களாக பின்பற்றி கொண்டிருக்கக்கூடிய நாம் அவர்களின் மூலமாக ஒரு சில
ஒன்றுக்கும் ஆகாத ஆதாயங்களை பெறுவதற்காக நாம் இப்படி பாடுபடுகின்றோமே. ஆனால் உலகிலும் மறு உலகிலும் வெற்றி பெறுவதற்கு, உலகிலும் மறு உலகிலும் வெற்றி பெற்று சுவனத்தை அடைந்து கொள்வதற்கு பெருமானாரை பின்பற்றுவதால் நமக்கு என்ன வந்துவிடப் போகின்றது? ஏன் அவர்களை பின்பற்றாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பதை சிந்தித்து பாருங்கள். சிந்தனைக்குரியவர்களே, அல்லாஹ் சிந்திக்க சொல்கின்றான். அல்லாஹ் எல்லா வகையிலும் சாதாரணமா இல்லை. நம்முடைய சிந்தனை குர்ஆன்ல இருக்கணும், நம்முடைய சிந்தனை ஹதீஸ்ல இருக்கணும், நம்முடைய சிந்தனை ரசூலுடைய வாழ்க்கை நடைமுறையில இருக்கணும். அப்படிப்பட்ட அந்த ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்காகத்தான் இது போன்ற கூட்டங்கள். சீரத்து நபி எதுக்காக சொல்லப்படுது? நம்ம தாத்தா பாட்டினுடைய அந்த சரித்திரத்தை நாம கல்யாணம் காட்சியில ஏதாவது நல்லது கெட்டதுல கலந்துக்கிறேன், எங்க அத்தா அப்படி இருந்தாரு, அப்படி சொன்னாரு, இப்படி சொன்னாரு சொல்லி அவங்கள நினைவு கூறுவோம் அல்லவா? அவர்கள் செய்த நல்லவைகளை நினைவு கூறுகின்றோம் அல்லவா? அதே போன்று ரசூலுடைய நடைமுறை இதை விட பல கோடி மடங்கு உயர்ந்தது, பல கோடி மடங்கு நேர்வழி காட்டக்கூடியது. ரசூலுடைய நடைமுறையை பின்பற்றுவதால் அல்லாஹ் நம்மை நினைவு கூறுகின்றான். நம்ம பெருத்தா தாத்தா அத்தா அம்மா சச்சா பெருத்தாவை நினைவு கூறுறதால நமக்கு எந்த விதமான பிரதிபலனும் இல்லை, அல்லாஹ் நினைவு கூறுறது இல்லை. ஆனா ரசூலை நாம் நினைவு கூறும் பொழுது அல்லாஹ் நம்மை நினைவு கூறுகின்றார். உங்களுக்கு மத்தியில இங்க உட்கார்ந்து பேசும்போது நீங்க மட்டும்தான் இருக்கிறீங்க அப்படின்ட்டு இல்ல, அல்லாஹ் அவனுடைய மாணவர்களையும் இது போன்ற இடங்களுக்கு அனுப்பி வைக்கின்றார் என்பது ஹதீஸ் ஷரீஃபிலே வருகின்றது. இதைவிட உயர்ந்த மனிதர்களே இல்லாத மலக்குமார்கள் முன்னால் அல்லாஹ் ரசூலை பற்றி பேசக்கூடிய அந்த சபையிலே அமர்ந்திருக்கக்கூடியவர்களை பற்றி, அந்த சபையிலே பேசக்கூடியவர்களை பற்றி எல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா நேரடியாக அந்த மலக்குமார்களிடத்திலே கூறி காட்டுகின்றார் என்ற பல்வேறு அறிவிப்புகள் எல்லாம் வந்து கொண்டிருக்கின்றன. ஆக அன்பிற்குரியவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பிரியம் வைப்பது மட்டுமே நம்முடைய வாழ்க்கையின் முழு அம்சமாக இருக்க வேண்டும். பின்பற்றுறது என்று சொன்னா என்ன? அவர்களுடைய நடைமுறைகளை நாம் செயல்படுத்துவது, அவர்கள் விளக்கியவைகளை விட்டும் விலகி இருப்பது, அவர்கள் தடுத்ததை விட்டும் நம்மை நாம் தடுத்துக் கொள்வது, அவர்கள் ஏவியதை மட்டுமே நாம் செய்யக்கூடியவர்களாக இருந்தால் அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா நம்மை பிரியம் வைக்கின்றான், நம்முடைய பாவங்களை மன்னிக்குகின்றான். நமக்கு மறுமையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலமாக என்ன நலவுகளை எல்லாம் இறைவன் அவர்களின் மூலமாக இந்த உம்மத்திற்கு வழங்குகின்றானோ அனைத்து நலவுகளையும் அல்லாஹ் நமக்கும் வழங்குவான். அப்படிப்பட்ட ஒரு நற்பாக்கியவான்களாக அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா ரசூலை பின்பற்றி பிரியம் வைக்கக்கூடிய நல்லடியார்களாக நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. மீண்டும் ஒரு முறை சொல்லிக் கொள்கின்றேன், எனக்காக அனைவரும் துஆ செய்யுங்கள். அல்லாஹ் போதுமானவன். உங்களுக்காகவும் நான் துஆ செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.